பிரைஸ் தி லார்ட். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. ஆண்டவராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நாளிலும் கூட தேவன் என் ஜெபத்தை கேட்பாரா? என் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பாரா? இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம். நாம் தேவனுடைய சமூகத்தில் ஜெபித்த காரியங்கள் நடைபெறாமல் இருக்கும் பொழுது நாம் ஒரு முடிவுக்கு வந்து விடுகிறோம். நாம் ஜெபித்தால் என் ஜெபம் கேட்கப்பட மாட்டாது. அநேக பேர் இந்த முடிவை எடுக்கிறார்கள். எனக்கு அன்பானவர்களே, நாம் ஆராதிக்கிற தேவன் ஜெபத்தை கேட்கிறவர். யார் ஜெபம் பண்ணினாலும் அவர்களுடைய ஜெபத்தை அவர் கேட்பாருங்க. வேதத்திலிருந்து நான் ஒரு காரியத்தை உங்களுக்கு காண்பித்து கொடுக்கிறேன். 1 சாமுவேல் 1 அதிகாரம் 27 வசனம். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன், நான் கர்த்தரிடத்தில் கேட்ட என் விண்ணப்பத்தின்படி எனக்கு கட்டளையிட்டார். அன்னாள் என்கிற ஒரு பெண்மணி, அவள் சொல்லுகிற வார்த்தையை கவனியுங்கள். இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன். பிரைஸ் தி லார்ட். அவள் எதற்காக ஜெபித்தாள்? அவர் பிள்ளை இல்லாமல் இருக்கும் பொழுது, பிரைஸ் தி லார்ட், அவள் என்ன செய்கிறாள் அப்படின்னா, பிள்ளைக்காக ஜெபிக்கிறாள். அவள் எப்படி ஜெபிக்கிறாள்? 11 வசனம். சேனைகளின் கர்த்தாவே, தேவரீர் உம்முடைய அடியாளின் சிறுமையை கண்ணோக்கி பார்த்து உம்முடைய அடியாளை மறவாமல் நினைத்தருளி உமது அடியாளுக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தாள். நன்றாக கவனியுங்கள். அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் நான் அவனை கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். அவன் தலையின் மேல் சவரகன் கத்தி படுவதில்லை என்று பொருத்தனை பண்ணினாள். ஒன்று, எனக்கு ஒரு குழந்தையை தாரும் என்று கேட்கல. அவ என்ன சொல்றா அப்படின்னா, எனக்கு ஒரு ஆண் குழந்தையை தாரும். அப்படி நீ அந்த ஆண் குழந்தை எனக்கு கொடுத்தா நான் என்ன செய்கிறேன்? அவனை பிரைஸ் தி லார்ட் கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுக்கிறேன் என்று ஒரு பொருத்தனை பண்ணியிருந்தாள். இன்றைக்கு அநேக நேரத்தில் நாம் ஜெபிக்கிறோம். எப்படி ஜெபிக்கிறோம்? எதற்காக ஜெபிக்கிறோம்? பிரைஸ் தி லார்ட். கருத்தோடு இன்னைக்கு நாம் ஜெபிக்கிறது இல்லை. அநேக காரியங்களை கொண்டு நாம் புலம்புகிறோமே ஒழிய நம்முடைய ஜெபம் தேவனுக்கு முன்பாக எப்படி இருக்கிறது? அவள் சொல்லுகிறார், எனக்கு ஒரு ஆண் பிள்ளையை கொடுத்தால் நான் உயிரோடு இருக்கும், அவன் உயிரோடு இருக்கும் சகல நாளும் அவனை நான் கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்பேன். இப்போ அந்த அம்மாவுடைய ஜெபம் கேட்கப்பட்டது. எனக்கு அன்பானவர்களே, இப்போ தேவனுடைய மனிதனிடத்தில் கடந்து வந்து சொல்றா, ஐயா, அன்றைக்கு நான் ஆலயத்தில் உட்கார்ந்து நான் ஜெபித்தேன். நான் இந்த ஆண் பிள்ளைக்காகத்தான் நான் ஜெபித்தேன். கர்த்தர் என் ஜெபத்தை கேட்டான். பிரைஸ் தி லார்ட். அந்த அம்மா எதற்காக ஜெபித்தாங்களோ அந்த ப்ரூஃப் என்ன செய்யுதுன்னா இப்போ கையில் இருக்கு. எவிடன்ஸ் கையில் இருக்கு. கொஞ்சம் நல்ல கவனிங்க. நான் சொல்லுவேன், நீங்க எந்த காரியத்திற்காக நீங்க ஜெபிக்கிறீங்களோ உங்க ஜெபத்தினுடைய பதில் கட்டாயம் உங்களுடைய கரங்களில் கடந்து வரும். தேங்க்யூ லார்ட். அப்ப ஏன் நம்முடைய ஜெபம் இன்னும் கேட்கப்படாமல் இருக்கிறது? நல்ல கவனிங்க. தானியேல் ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. கர்த்தருடைய தூதன் வந்து சொல்லுகிறான், எப்பா நீ ஜெபம் பண்ண தொடங்கும் பொழுதே உன்னுடைய ஜெபத்திற்கு வேண்டிய நான் பதிலை கொண்டு வந்துட்டேன். நல்ல கவனிங்க. அப்ப நாம் ஜெபிக்கும் பொழுது நாம் எதற்காக ஜெபிக்கிறோமோ அந்த காரியத்தினுடைய பதிலை நாம் பெற்றுக்கொள்ளுகிறோம்.
சங்கீதம் 6வது அதிகாரம் 9வது வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார். கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்வார். என் விண்ணப்பத்தை அவர் கேட்பார். பிரைஸ் அல்லாஹ். என் ஜெபத்தை அவர் ஏற்றுக்கொள்வார் என்று சொல்லுகிறார். சங்கீதம் 66:19 வாசிக்கும் போது, மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார். நல்ல கவனிங்க, தாவீது சொல்லுகிறார், மெய்யாய் தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். எனக்கு அன்பானவர்களே, உங்க ஜெபத்தையும் கர்த்தர் கேட்பாருங்க. சோர்ந்து போகாதீங்க. அந்த அம்மா அவர்களுடைய ஜெபம் கேட்கப்படுவதற்கு ஒரு 7 காரியத்தை அவர்கள் செய்தார்கள். 1, அவள் பொருத்தனை பண்ணினாள். 2, தன் இருதயத்திலிருந்து தேவனிடத்தில் பேசினாள். 3, தன்னுடைய கர்த்தருடைய சன்னதியில் அவருடைய இருதயத்தில் இருந்த பாரத்தை அவள் இறக்கி வச்சிட்டா. அதற்கு பிற்பாடு அந்த வேதனையை, அந்த பாரத்தை யாரிடத்திலையும் காட்டலை. 4, அவள் ஒரு மனிதனிடத்தில் ஜெபிக்கல, தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணினாள். பிரைஸ் அல்லாஹ். 5, பொருத்தனையை செலுத்தும்படி தேவனுடைய ஆலயத்திற்கு போனாள். 6, கர்த்தருக்கு தன் பிள்ளையை ஒப்பு கொடுத்தாள். 7, கர்த்தரை பணிந்து கொண்டாள். அதாவது கர்த்தருக்கு நன்றி உள்ளவளாயிருந்தாள். கொஞ்சம் நல்ல கவனிங்க. அந்த அம்மா தேவனுடைய ஆலயத்திற்கு வந்தாங்க, ஜெபம் பண்ணாங்க, இருதயத்தில் இருந்த எல்லா பாரத்தையும் தேவனிடத்தில் சொல்லிட்டாங்க. அந்த ஜெபம் கேட்கப்படுவதற்கு ஒரு பொருத்தனை எடுக்கிறார்கள். லிசன், இன்றைக்கு நீங்க எப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருந்தாலும் உங்க ஜெபம் கேட்கப்படுவதற்கு இந்த காரியங்களை நீங்க ஆராய்ந்து பாருங்க. தேங்க்யூ லார்ட். நாம் தேவனிடம் சொல்லின பிற்பாடு நம்ம மற்றவங்கள்ட்ட போய் பேசக்கூடாது பாருங்க. மற்றவங்கள்ட்ட போய் உங்க குறைகளை சொல்லக்கூடாது பாருங்க. ஏன்னா தேவனிடத்தில் நீங்க சொல்லிட்டீங்க, நீங்க ஜெபித்ததற்கு தேவன் பதிலை கொடுக்கிறார். நீங்க உங்க சூழ்நிலையை மறுபடியும் பேசும் பொழுது நீங்க தேவன் செய்ய போகிற காரியத்தை நீங்கள் தடை பண்ணுகிறீர்கள். உங்களுடைய அவிவிசுவாசம் தடை பண்ணுகிறது. பிரைஸ் அல்லாஹ். ஏற்கனவே தேவன் உங்களுக்கு செய்த காரியத்தில் நீங்க நன்றி உள்ளவர்களா இருக்கிறீங்களா? இதெல்லாம் கவனிச்சு பார்க்கணும். நம்ம ஈஸியா பொருத்தனை எடுத்துறோம் பாருங்க. அந்த பொருத்தனையை நிறைவேற்றி இருக்கிறோமா? பிரைஸ் அல்லாஹ். தேவன் செய்த நன்மைகளுக்கு நீங்க நன்றி உள்ளவர்களா இருக்கும்போது நீங்க அடுத்து என்னென்ன ஜெபிக்கிறீங்களோ அதை ஒவ்வொன்றுக்கும் ஆண்டவர் என்ன செய்வார் தெரியுமாறு? பதில் தருவார். இப்ப நான் சொல்லட்டுமா? அந்த அம்மா தேவனிடத்துல அந்த பிள்ளையை ஒப்பு கொடுத்தாங்கல்ல, ஒப்பு கொடுத்தாங்க. அங்கே நடக்கிறத பாருங்க, சம்பவத்தை பாருங்க. 1 சாமுவேல் 2வது அதிகாரம் 20வது வசனம். ஏலி எல்கனாவையும் அவன் மனைவியையும் ஆசீர்வதித்து, இந்த ஸ்திரீ கர்த்தருக்கென்று ஒப்பு கொடுத்ததற்கு பதிலாக கர்த்தர் உனக்கு அவளாலே சந்தானம் கட்டளையிடுவாராக என்றால் அவர்கள் தங்கள் ஸ்தானத்திற்கு திரும்பி போய்விட்டார்கள். நல்ல கவனிங்க. கர்த்தரிடத்தில் ஒரு பிள்ளையை கேட்குறாங்க. அந்த பிள்ளைய நான் உமக்கே கொடுத்துருவோம் ஆண்டவரேன்னு பொருத்தனை பண்ணி இப்போ ஆண்டவரிடத்தில் அந்த பொருத்தனையை செலுத்தினது நிமித்தம் யோசிக்கல, ஐயோ ஒரு பிள்ளை தான் அங்கே இருக்குது, அதை எப்படி கர்த்தருக்கு கொடுக்கிறது அப்படின்னு அந்த அம்மா யோசிக்கலை. எதை பொருத்தனை செய்தாங்களோ அதை நிறைவேற்றினாங்க. இப்போ ஏலி பாருங்க, அவங்க கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்தது நிமித்தம். பிரைஸ் அல்லாஹ். அடுத்து என்ன நடக்கு தெரியுமா? 21வது வசனம். கர்த்தர் அன்னாளை கடாட்சித்தார், அவள் கற்பம் தரித்து 3 குமாரரையும் 2 குமாரத்திகளையும் பெற்றாள். ஹல்லேலூயா. நான் இன்னைக்கு சொல்லுவேன்,
நீங்கள் தேவனிடத்தில் நன்றி உள்ளவர்களாய் நீங்கள் இருக்கும் பொழுது அடுத்த ஆசீர்வாதம் எப்படி இருக்கும் தெரியுமா? நீங்கள் எண்ணி பார்க்காத அளவுக்கு கர்த்தர் அற்புதத்தை செய்வார். அதுதான் ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதம். கர்த்தருக்கென்று கொடுத்தாள். அதன் நிமித்தம் ஆண்டவர் அவளுக்கு 5 குழந்தைகளை கொடுக்கிறாள். 5 குழந்தைகளை கொடுக்கிறார். எனக்கு அன்பானவர்களே, இந்த அருமையான நேரத்தில் தேவனிடத்தில் நீங்கள் ஒப்பு கொடுக்கிற காரியம் என்ன? உங்களுடைய சூழ்நிலை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் கிடைப்பதற்கு தேவனிடத்தில் ஒப்பு கொடுங்க. அந்த காரியத்தை ஆண்டவர் உங்களுக்கு நிறைவேற்றும் பொழுது அவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்க. கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும். நான் இப்படி சொல்கிறேன், ஏற்கனவே நீங்கள் தேவன் செய்த காரியங்களுக்கு, தேவன் செய்த நன்மைகளுக்கு நீங்கள் நன்றி இல்லாதவர்களாக இருந்ததுனால தான் இப்போ உங்களுக்கு அற்புதங்கள் நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு காலதாமதமாகிறது. நான் சொல்லுவேன், உங்களுக்கு தேவனால் கொடுக்கப்படுகிற எல்லா நன்மையிலையும் தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்க. கட்டாயம் ஆண்டவர் நீங்கள் ஜெபிக்கிற காரியத்தில் அற்புதத்தை செய்வார். உங்கள் ஜெபமும் கேட்கப்படும். எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலவேளைக்காக உமக்கு நன்றி அப்பா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய ஜெபத்தையும் கர்த்தர் கேளுங்க. அவங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பாரத்தையும் எடுத்து போட்டு, ஏசப்பா, அவர்களை நீர் ஆசீர்வதிக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். நீர் ஜெபத்தை கேட்கிறவர். எங்கள் எல்லாருடைய ஜெபத்தையும் நீங்கள் கேட்குறீங்கப்பா. இன்றைக்கு ஒரு அற்புதம் நடக்கட்டும். இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் ஒரு அற்புதம் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். God bless you.